ஐநா சபையில் காணி பழங்குடியினருக்கான குரல் கொடுத்த நெல்லை இளைஞர் அபிஷேக்கிற்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐநா சபையில் உலக நாடுகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் காணி பழங்குடியினர் எதிர்கொள்ளும் நில உரிமை, கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்தார். பழங்குடியினரின் பாரம்பரிய அறிவு மற்றும் காடுகளை பாதுகாக்கும் அவர்களின் பங்களிப்பு குறித்தும் பேசினார். இந்த நிலையில் சென்னை வந்தடைந்த அவர் சமூக ஆர்வலர்கள், பழங்குடியின அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மலர் மாலை அணிவித்து பேண்டு மேளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேட்டியளித்த அவர் பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை ஆங்கில பயிற்சி அளிப்பதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திறன் மேம்பாட்டு மையம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் மக்கள் தாமிரபரணியுடைய அந்த ஆரிஜின் கரையாறுன்னு சொல்லுவாங்க. அங்கே 40 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்ச்சர் அழிந்து கொண்டே வருகிறது. நிறைய பேர் அந்த ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனால சென்னை, மதுரை, திருச்சி போன்ற இதற்காக அந்த மக்கள் மூவ் ஆகிறாங்க, படித்து எல்லாம் போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய கல்ச்சர் அழிஞ்சு கொண்டே இருக்கிறது. அவங்க மொழி போயிட்டே இருக்கிறது. ஸோ அந்த கல்ச்சரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறதுக்காக அவர்களுடைய மொழி சார்ந்து அவர்களுடைய கல்ச்சர் ரைட்ஸுக்காக நம்ம பேசுவோம். அதாவது இந்த பழங்குடியினர் மக்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அடுத்த வாரம் நேரில் சென்று அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பழங்குடியினர் மக்கள். அதே போல இவர்களுக்காக ஜெர்மனியில் நம்ம பெர்லினில் ஒரு ஆஃபீஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மற்ற என்ன தேவைகள், மற்ற பழங்குடியினர்களுக்கும் என்ன தேவைகள், அங்குள்ள தமிழர்கள் சப்போர்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியலி அவங்களுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரும் அவர்களுக்காக நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். காணி பழங்குடியினர் மக்களுக்காக அவங்களுக்கு பேசிக் இங்கிலீஷாக இருக்கட்டும், அவங்க என்ன தேவைப்படுகிறதோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மாதிரி நம்ம ஏற்படுத்தலாம் என்று உலக தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து இதை நாங்கள் ஏற்படுத்த திட்டமிட்டோம்.